ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ரூபி காயின்ஸை வச்சு நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு நல்லா ரெண்டாவது ஃபோல்டு பண்ணும்போது நல்லா தேய்ச்சி விட்டு பண்ணணும். நல்லா அப்படின்னா தான் நல்லா அந்த பக்கம் அச்சு பதியும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அதே போல் இப்படியே 2 பக்கமும் மடித்து 6 ஃபோல்டு வரும். அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா காயினை வச்சு அதே அளவுக்கு மறுபடியும் எடுத்தால் 1 2 3 4 5 6 அதே போல் 6 வரும். அப்போ நம்ம ஒரு டிஷ்யூவுக்கு 6 ஃப்ளவர் செய்கிறதுக்கு 6 பட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை செய்யும்போது கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். கையை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் இந்த டிஷ்யூவில் நம்மளோட அழுக்கு எதுவும் கையில் ஒட்டாது. அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பரை எடுத்துகிட்டு அதை 3ஆக மடிக்கணும். நம்ம இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு 3ஆக மடித்ததுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்தோன்னா நல்லா தேய்ச்சி விட்டுறணும். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு அளவு எடுத்தோன்னா அந்த டிஷ்யூ 15 சென்டிமீட்ரு இருக்கும். 15 சென்டிமீட்டரில் நம்ம என்ன செய்யணும்னா 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். 5 சென்டிமீட்டராக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே 5 கிட்ட 1 10 கிட்ட 1 2 மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடணும். நமக்கு அப்போ 3 ஃபோல்டர் கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா ஜஸ்ட் அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக இந்த பக்கம் 4 பக்கமும் நல்லா வெட்டிட்டோன்னா 4 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக 4 இன்ச்சு இருக்கணும். அது இதே மாதிரி நம்ம 3ஐயும் வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு 18 பட்ஸு பண்ணுறதுக்கான ஷீட்டு கிடைக்கும். 2 சீட்டு மட்டும் வச்சா போதும். அதை நல்லா பிரித்து 2 சீட்டு மட்டும் வைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சின்ன ஃபோல்டரை எடுத்து நல்லா ப்ரெஷ் பண்ணணும். டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு டூத் பிக்கில் டைமண்ட் ஷேப்புக்கு வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் வரணும். நல்லா அந்த சைடில் இந்த கட் வரணும். பார்த்திங்களா, அந்த கட் வந்தால் தான் அந்த பூவுக்கு அழகாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த 4 இன்ச்சுட்டு அந்த டிஷ்யூ எடுத்து அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் சென்டரில் வச்சு மடித்தோன்னா டைமண்ட் ஷேப்பில் வரும். நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா புஷ் பண்ணி அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது தான் இந்த முனி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் இருந்தால் தான் அந்த பட்ஸ்